ஸோ ஹலோ எவ்ரிவன், நான் தான் கிருப்பி ஆகாஷ். ஸோ ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆகும்போது நான் எந்த ஒரு வீடியோவுமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணலை. அண்ட் இந்த வீடியோவை நான் இப்போது நைட்டு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு மெயில் இருந்துச்சு. யூடியூபோட அனலிட்டிக்ஸ் மெயில் இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் நான் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்று நான் பார்த்தேன். ஏன்னா இந்த 3 மாதத்தில் என்னோடய லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. அது எப்போ சால்வ் ஆகும்னு தெரியல. ஆனால் அந்த 3 மாதத்தில் என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்காக நமக்கு ஒரு சில ஆளுங்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஆனால் என் கூட பழகின ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் ஈவன் ஃபேமிலியில் கூட இருப்பாங்க. அவங்க கூட நமக்கு சப்போர்ட் இல்லாதப்ப அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி தான் நானுமே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். இந்த விஷயத்தை என்னால் வீடியோவில் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. ஸோ அதனால தான் இத்தனை நாளாக நான் எந்த ஒரு வீடியோஸுமே அப்லோட் பண்ணவே இல்லை என்னோடய சேனலில். இன்றைக்குமே அனலிட்டிக்ஸில் நான் இன்றைக்கி தான் நான் போய் பார்த்துட்டேன். நான் என்னோடய யூடியூப் ஸ்டுடியோவே நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் 3 months யூடியூப் பக்கமே போகவே இல்லை. என் சேனலில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு நான் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அண்ட் ஒரு சில பேர் நீங்கள் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்டு ஒரு சில பேர் வீடியோஸ் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்காக. ஸோ இனிமேல் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் இனிமேல் யூடியூபே வேண்டாம், இனிமேல் எந்த ஒரு வீடியோஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய யூடியூப் மெயிலில் நான் போய் என்னோடய யூடியூப் ஸ்டுடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு. அண்டு கண்டிப்பாக நான் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்களுமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நான் என்னோடய லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்லி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ லைஃப்பில் எல்லாத்துக்குமே பிரச்சனை கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் லைஃப். ஸோ தட் வாஸ் தி ரீசன் நான் எதனால் வீடியோஸ் அப்லோட் பண்ணலன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் இனிமேல் நான் வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன். நான் ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டுமே எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக. அந்த வீடியோவை என்னால் ஷூட் கூட பண்ண முடியலை. ஏன்னா என்னோடய மைண்ட் என்கிட்டயே இல்லை, என் கண்ட்ரோல்லையே இல்லை. நான் என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ஈவன் வீடியோ ஷூட் பண்ண முடியலை, ஈவன் ஸ்கிரிப்ட் எழுத முடியலை, திங்க் பண்ண முடியல. என்னால் எதுவுமே திங்க் பண்ண முடியலை. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனிமேல் நான் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக நான் வீடியோஸுமே அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்சவங்க கூட நீங்கள் நிறையா பேர் பார்க்கலாம். அண்டு தெரியாத ஆள் கூட நீங்கள் நிறையா பேர் பார்க்கலாம். ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அவங்க. ஆனால் ஒரு நேரம் உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம்னு வர்றப்ப யாருமே உங்கள் கூட இருக்க மாட்டா. நீங்கள் மட்டும்தான் தனியாக அதை ஃபேஸ் பண்ணணும். அந்த விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணனால நான் உங்ககிட்ட இந்த விஷயம் ஒரு சின்ன இதை ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன் உங்ககிட்ட. ஸோ தட்ஸ் இட். நான் ரொம்ப உங்களோட டைம் எடுக்க போகிறது இல்லை. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். குட் பை.